ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ துபாயை பற்றி இன்றைக்கி ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம துபாயில் ஆர்டிஏ ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டின்னு இருக்குங்க. இங்கே இவங்க ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னா, இப்போ நம்ம பஸ்ஸு தானே யூஸ் பண்ணுறோம். பஸ்ஸில் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நம்ம ஆர்டிஏ ஒரு மினி பஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பஸ் பூலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது இந்த மினி பஸ் 13 பேர்லேருந்து 30 பேர் வரைக்கும் போகலாம். அதாவது சின்ன பஸ் இருக்குது, பெரிய பஸ் இருக்குது. நம்ம எங்கே போகிறோமோ அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போ நம்ம குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னா, இப்போ மினி பஸ்ஸுன்னா பெரிய பேருந்துன்னா எங்கே போவோமோ அங்கே தான் போவோம் இல்லைங்களா? ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தாமசமாகும். இது அப்படி இல்லை. நம்ம ஒரு இடத்துல ஏறினோம்னா எங்கே போகிறோமோ அங்கே போய் விட்டுருவாங்க. இதில் முன்பதிவு தேவை. இப்போதைக்கு முன்பதிவு அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்தந்த இடத்துல பஸ்ஸு இருக்கும்போது அங்கே போனோம்னா அதுக்கப்புறம் போக அங்கேயே டிக்கெட் புக் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். இந்த திட்டம் முதல் கட்டமாக 4 சிட்டியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது துபாய் மால், ஃபெஸ்டிவல் சிட்டி, மெர்தீப்பு, பிஸ்னஸ் பே அப்படின்னு 4 இடத்துல இப்போதைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம துபாய் மக்களுக்கு அவ்வளோக்கு தெரியாதுல்ல இந்த வசதி இருக்குதுன்னு. இந்த வசதி இப்போ இருக்கிறத தெரியப்படுத்துறதுக்காண்டி நான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்க்குறவங்க இந்த திட்டத்தில் பலன் அடையுமாறு நான் கேட்குறேன். ஓகேங்களா? சரிங்க, பார்த்தது வரைக்கும் நன்றி. இனிமேல் இது மாதிரி புதிய தகவல்களை துபாயில் இருக்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, தேங்க்யூ, பாய்.